நண்பர்களே, எல்லாத்துக்கும் ஒரு அன்பான தெய்வீக காலை வணக்கம். நண்பர்களே, திருப்பதி கோவில் முதல் தரிசனம் யாருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நண்பர்களே, நான் சொல்கிறேன். நான் திருப்பதி கோவிலுக்கு ஒரு 10 வருஷம் போயிருக்கேன். சாமி தரிசனம் பண்ணியிருக்கேன். அங்கே முதல் தரிசனம் யாருக்கு தெரியுமா? கோடீஸ்வரங்களுக்கா, இல்லை அரசியல்வாதிக்கா, இல்லை அங்கே வேலை செய்யும் அர்ச்சகர்களுக்கா? இவங்க 3 விதத்துக்கும் கிடையாது நண்பர்களே. பரந்தாமன் அதிகாலையில் யார் முகத்தில் முழிக்கிறாரு, யாருக்கு முதல் தரிசனம் கொடுக்குறாருன்னு நான் சொல்கிறேன். நண்பர்களே, திருப்பதி கோவிலில் காலையில் சுப்பிரபாதம் பாடப்படும். அந்த சுப்பிரபாதம் பாடும்போது அர்ச்சகரெல்லாம் விலகி நிற்க, திரைகள் விலக, பசுக்கன்றுடன் வரும் மாட்டு இடையருக்கு தான் முதல் தரிசனம் திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் முதல் தரிசனம் கொடுக்குறாரு. இதுதான் உண்மை. வேணால் பெரியவங்கள்ட்ட வேணால் கேட்டு பாருங்கள். இதுதான் உண்மை. அதாவது நீங்கள் நினைக்கலாம், அம்மா என்ன மாடு இடையர் தானே, மாடு வளர்க்குறவர் தானே, இதில் என்ன பெரிய இதுன்னு நினைக்கலாம். அந்த மாட்டு இடையருக்கு தான் இந்த பூமியிலே முதல் தரிசனம் இந்த பெருமாள் திருப்பதியில் தரிசனம் கொடுக்குறாரு. அந்த மாட்டு இடையராக நம்ம ஏன் இருந்துருக்கக்கூடாது, நம்ம ஏன் இருக்கலை அப்படின்னு நினச்சி பாருங்கள். ஏழைகள் கண்ணில் தான் முதல்ல பெருமாள் விழிக்கிறார். உண்மை. எல்லாம் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.